நீங்க மட்டும் சரியான நேரத்துல ராஜேஸ்வரியோட மோசடியை வெளிப்படுத்தாம இருந்திருந்தா அம்மா மேல எவ்வளவு பெரிய பழி விழுந்திருக்கு தெரியுமா? அதான் உனக்கு நன்றி சொல்லலான்னு வந்தோம் பார்வதி. ஆமா அண்ணி. என்ன சின்னையா இது? இந்த குடும்பத்தோட மருமகளா நான் என் கடமையை தான் செஞ்சிருக்கேன். இதுக்கு எதுக்கு எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணி, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணி. இருந்தாலும் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. தேங்க்ஸ் அண்ணி. ஆமா பார்வதி, தேங்க்யூ. அப்புறம் சாரி. என்னாச்சு ஐஸ்வர்யம்மா, சாரி எல்லாம் சொல்றீங்க? இல்ல, அத சொல்லணும்னு தோணுச்சு, அதான். இந்த மாதிரி நன்றி எல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்தாதீங்க. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. ஐயோ அண்ணி, நாங்க அந்த அர்த்தத்துல நன்றி சொல்லல. சரி, அப்ப நாங்க சொன்ன நன்றிய வாபஸ் வாங்கிக்கிறோம். என்ன சார்? ஆமாமா, நாங்க சொன்ன நன்றிய வாபஸ் வாங்கிக்கிறோம். சரி வாங்க, எல்லாரும் சாப்பிட போலாம். ஓகே ப்ரோ, பாய் சார். அண்ணி, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். அந்த பவானிய நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அடைச்சது யாரு? கங்கா மேடம் தான் நீங்க சொன்னதா சொல்லி என்ன இங்க தங்க வச்சாங்கக்கா. ஆமா பார்வதி, நான் கூட உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். பவானிய நம்ம வீட்ல அடைச்சு வச்சது யாரு? யாரு? அது வந்து யாரு நீ அடைச்சு வச்சிருந்தா? அருண், இந்த மாதிரி வேலை நம்ம வீட்டுல யார் செய்வா? எல்லாம் இந்த வனஜா சித்தி வேலையா தான் இருக்கும். ஆமா ப்ரோ, கண்டிப்பா இது சித்தியோட வேலையா தான் இருக்கும். இந்த சித்திக்கு எப்போதான் நல்ல புத்தி வருமோ, எப்போதான் திருந்துவாங்களோ. நீ ஆன்டி கிட்ட உண்மை சொல்லிருக்கணும் பார்வதி. நீ ஒவ்வொரு தடவையும் அவங்க பண்ற தப்பு எல்லாத்தையும் ஆன்டி கிட்ட மறைக்கிறதுனாலதான் அவங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க. இனிமே நீ பாவம் பார்க்காம அவங்க என்ன பண்ணாலும் சொல்லிரு. சில பேரை யாராலும் திருத்த முடியாது. அது அவங்களா பார்த்து திருந்தினாதான் உண்டு. கரெக்டா சொன்ன ப்ரோ. சரி வாங்க போலாம். போலாம் ப்ரோ, போய். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். நீங்க எல்லாரும் போய் டைனிங் டேபிள்ல உட்காருங்க. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். பார்வதி, ஆன்டி சாப்பிட வரமாட்டாங்க. அம்மா சாப்பிட வரமாட்டாங்களா? என்ன சொல்றீங்க ஐஸ்வர்யம்மா? ஆன்ட்டியை நான் போய் சாப்பிட கூப்பிட்டேன். அவங்க எனக்கு பசிக்கல, வேண்டாம், நீங்களா போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க பார்வதி. ஐசு, நான் அவனை போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். வேண்டாம் சின்னையா. ஏன் நீ? ராஜேஸ்வரி அம்மாவை நினைச்சு அம்மா வேதனையில இருப்பாங்க. அதான் அப்படி சொல்லிருக்காங்க போல இருக்கு. நீங்க போய் அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். நான் அப்புறமா அவங்க ரூமுக்கு சாப்பாடு கொண்டு போய் அவங்கள சாப்பிட வச்சிடுறேன். பார்வதி சொல்றதா சரி. வாங்க நம்மள போய் சாப்பிடலாம். கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கேன் போல இருக்கு. வாங்கண்ணா.
வாடா. தோ வரேன் ஆதி. அப்புறம் ஆதி எப்படி இருக்க? வாடா ராமகிருஷ்ண பார்த்த சாரதி. சே, உனக்கு எத்தனை தடவைடா சொல்றது? ராமகிருஷ்ணா பார்த்த சாரதி எவ்வளவு லென்த்தா இருக்கு. உன்னை அப்படி கூப்பிடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒண்ணு ராமுன்னு கூப்பிடு, இல்லனா பார்த்தான்னு கூப்பிடு. பேரை வச்சான் பாரு, எங்க அப்பனை முதல்ல சொல்லணும். சை, காமெடி பண்றோம், ஒருத்தனும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் ஆதி, எப்பவும் கலகல கலகலன்னு பேசுற ஆட்கள் நீங்க, என்ன உங்க முகமெல்லாம் வாட்டமா இருக்கு? ஏண்டா அருணு, எப்ப நான் வந்தாலும் என்னடா வாடா போடா அது இதுன்னு ஏதாவது வம்பிழுத்துக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு என்னடா நீயும் சோகமா நின்னுகிட்டு இருக்க? அது ஆமா, அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? அம்மா அப்பா நல்லா இருக்காங்க. தப்பா நினைச்சுக்காத மாப்பிள்ள. வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான் எல்லாரும் கொஞ்சம் அப்செட்டா இருக்கும். ப்ராப்ளமா? என்ன அது, என்ன ப்ராப்ளம்? ஆதிக்கடவுர் பரம்பரை வாழ் மேல சத்தியம் செஞ்சு உனக்கு வாக்கு கொடுக்கறேன். உன் மகன் கல்யாணத்தை நீ விரும்பியபடியே நடத்தி கொடுப்பேன். இது சத்தியம். நிறுத்துங்க. என்னாச்சு பார்வதி, எதுக்காக நிறுத்த சொல்ற? அம்மா, இந்த நிச்சயதார்த்தத்துல உங்களுக்கு தெரியாம ஒரு பெரிய மோசடி நடந்துட்டு இருக்குமா? எனக்கு தெரியாம மோசடி நடந்துகிட்டு இருக்கா? என்ன உளற பார்வதி? அம்மா, அகிலா அகிலா, இவ ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்தி நிச்சயதார்த்தத்தை நிறுத்த பாக்குறா. அந்த மாலைக்குள்ள உங்க அம்மா தாலியை மறைச்சு வச்சிருக்காங்க. இல்ல அகிலா, பார்வதி சொல்றத நம்ப வேண்டாம். இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துற மாதிரி கூடவே இருந்துட்டு கடைசி நேரத்துல நிச்சயதார்த்தத்தை தடுக்க பாக்குறா. பார்வதி, நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா? மாலையை குடு. வாங்கம்மா, குடு. இங்க வந்து பாருங்கம்மா. பார்வதி, விடுங்க. குடு. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை உனக்கு ஏன் மேல இல்லாம போச்சுல்ல? கல்யாணம்ங்கிறது புனிதமான ஒரு விஷயம், அதோட மரியாதையை நீ கெடுத்துட்டியே. இனிமே இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. இந்த நிச்சயதார்த்தத்தை நீ நடத்தி தான் கொடுக்கணும். ஏய், என் மேல நம்பிக்கை இல்லாம ஊர் முன்னாடி எப்ப என்னை ஏமாத்த நினைச்சியோ அப்பவே நான் கொடுத்த வாக்கு காத்துல கரைஞ்சு போச்சு. இனிமே அந்த வாக்க காப்பாத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இந்த இடத்துல என் வீட்ல நிக்கிற அருகதை உனக்கு கிடையாது. கெட் அவுட். இவ்வளோ நடந்து முடிஞ்சிருக்கு, அதான் அப்செட்டா இருக்கும். இதான் தப்பான ஆட்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தோம்னா இப்படித்தான் நடக்கும். ஆமா, இப்ப அம்மா நிலைமையை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, நடந்தது எல்லாமே ஒரு வகையில நன்மைக்கு தான். இனி இதை நினைச்சு நீங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுக்காக சாப்பிடாம இருக்காதீங்க. வாங்க வாங்க, நான் இன்னைக்கு வந்திருக்கேன், எனக்கு நல்லா பசிக்குது, வாங்க போய் சாப்பிடுவோம். பார்வதி சிஸ்டர், வாங்க போவோம். பாடாருன்னு.
அதான் வரேன்டா. வாங்க 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 எல்லாரும் போய் சாப்பிடுவோம். போங்க. வாங்க. பசி வயித்த கிள்ளுது. ஆமா சிஸ்டர், என்ன பண்ணிருக்கீங்க இன்னைக்கு? நீங்க எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். வாங்க. இந்த நிச்சயதார்த்தத்தை நீ நடத்தி தான் கொடுக்கணும். ஏய், என் மேல நம்பிக்கை இல்லாம ஊர் முன்னாடி எப்ப என்னை ஏமாத்த நினைச்சியோ அப்பவே நான் கொடுத்த வாக்கு காத்துல கரைஞ்சு போச்சு. இனிமே அந்த வாக்க காப்பாத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இந்த இடத்துல என் வீட்ல நிக்கிற அருகதை உனக்கு கிடையாது. கெட் அவுட். அக்கா, ஏய், என்னடா பொறுமையா இருன்னு சொல்ல போற அதானே? நடந்த அவமானத்தை எல்லாம் நேர்ல பாத்துக்கிட்டு தானே இருந்த. பெத்த பையன் என்ன அம்மானு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் ஆசைப்பட்ட மாதிரி நிச்சயதார்த்தம் நடக்காம நின்று போச்சு. இதுக்கப்புறமும் என்னால எப்படிடா பொறுமையா இருக்க முடியும்? விட மாட்டேன். அந்த அகிலாண்டேஸ்வரிய நான் சும்மா விட மாட்டேன். இத்தனை நாளா அந்த அகிலாண்டேஸ்வரி என்ன ஃப்ரெண்டா மட்டும் தானே பாத்திருக்கா. இனிமேதான் என்ன எதிரியா பாப்பா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு அகிலாண்டேஸ்வரி கிட்ட பரம்பரை வாள் மேல சத்தியம் வாங்கணுமோ அது இப்ப நடந்துருச்சு. செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டா. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல நிக்காத வெளியில போன்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி என்ன அசிங்கப்படுத்திட்டா. நந்தினி, அகிலாண்டேஸ்வரி கிட்ட நான் பல தடவை அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருக்கேன். அதோட வலியும் வேதனையும் எனக்கு நல்லா புரியும். தன்னை எதிர்க்க ஆள் இல்லைங்கிற ஆணவத்திலையும் ஆதிக்கடவுர் பாரம்பரியம் திமிர்லயும் தான் அந்த அகிலாண்டேஸ்வரி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அகிலாண்டேஸ்வரியா சும்மாவே விடக்கூடாது. அக்காவுக்கு நடந்த அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்கியே தரணும். அந்த அகிலாண்டேஸ்வரிய பழி வாங்கணும்னா முதல்ல அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு
சொசைட்டில இருக்கிற நல்ல பேரை கெடுக்கணும். ஆமா, எதுக்கெடுத்தாலும் ஆதிக்கடவுர் பரம்பரைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு அந்தஸ்து இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கால. அந்த அந்தஸ்து கௌரவத்தை இல்லாம பண்ணணும். அதேதான் இன்னைக்கு அகிலாண்டேஸ்வரிய புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே இந்த ஊர்க்காரங்க, அவளை காரி துப்பி அசிங்கப்பட வைக்கணும். முடியுமா? ஏய், அப்படி பண்ண முடியுமா? முடியுமா? அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல எல்லாரும் முன்னாடி எப்படி நான் அசிங்கப்பட்டனோ அதே மாதிரி அந்த அகிலாண்டேஸ்வரியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஊர் முன்னாடி நிக்கணும். அத நான் பார்க்கணும். வரும், அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும். வர வெப்பம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கூல். உட்காருங்க.